Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து கன்சிக்யூட்டிவாக பார்த்துட்டே வர்றோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் பற்றி பார்த்தோம். சீக்வன்ஸ்னால் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, சீக்வன்ஸை எப்படி நம்ம சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அது நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் ஆர் பொசிஷன் ஆஃப் தி டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் வீடியோவில். இப்போ தேர்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ்னா என்ன, ப்ராக்ரெஷன்னா என்ன, சீக்வன்ஸுக்கும் ப்ராக்ரெஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். See, listen. சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு ரூலை பேஸ் பண்ணி இருக்கும், வெல் டிஃபைன்டு நம்பர்ஸாக இருக்கும், வெல் டிஃபைன்டு வெல் ஆர்டர்டு நம்பர்ஸாக இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், ஒரு பர்டிகுலர் ரூலை பேஸ் பண்ணி இருக்கும். அதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா 2, 3, 5, 7 இப்படி செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இது வந்து ஒரு சீக்வன்ஸ். இதில் ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்கும். என்ன ரூல் இருக்குன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் என்ன ரூல் இருக்கும்? இப்போ 2ங்கிற நம்பர் வந்து 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. 3ங்கிறது 1ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. 5ங்கிறது 5ஆல டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். அப்போ ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா அது பிரைம் நம்பர். ஸோ அந்த பர்டிகுலர் ரூல் வந்து இதில் இருக்கிறதுனால இது நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் இதை நம்ம ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எதை நம்ம ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 4, 6, 8 இதுலேயும் ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்குது. இது வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம்? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டுலேயுமே ஒரு காமன் பேட்டர்ன், காமன் ரூல் இருக்குது. ரெண்டுமே சீக்வன்ஸ் தான். பட் இந்த சீக்வன்ஸுக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், இது செகண்ட் பிரைம் நம்பர், இது தேர்ட் பிரைம் நம்பர், இது ஃபோர்த் பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்ஸோட பொசிஷன் நமக்கு தெரியுது. உங்களோட திடீர்னு கொஸ்டின் கேட்குறாங்க, 1000th பிரைம் நம்பர் என்ன, இந்த ஆர்டர்ல 1000th பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதுல ஒரு பேட்டர்ன் இல்லை, ஒரு ரூல் இல்லை, ஒரு காமனான ஐடியா இல்லை. ஸோ எந்த நம்பரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு காமனான ஐடியா அதில் இல்லை. அதனால இது சீக்வன்ஸ் தான், பட் ப்ராக்ரெஷன் கிடையாது. பட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் சீக்வன்ஸ் தான், ஆனால் இது ப்ராக்ரெஷன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் A1 is equal to 2, செகண்ட் பொசிஷன் A2 is equal to 4, தேர்ட் பொசிஷன் A3 is equal to 6, fourth position A4 is equal to 8. இதில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் இருக்குன்னா, இந்த A1 நம்ம எப்படி போடுறோம்? 2 into 1 2, 2 into 1 2. A2 அது எப்படி போடுறோம்? 2 into 2 4. ஸோ A2 வந்து 4, அது நம்ம 2 into 2 போடுறோம். A1 வந்து 2, அதை 2 into 1 போடுறோம். A3 வந்து 6, அதை நம்ம 2 into 3 போடுறோம். காமனா AN is equal to, இங்கே 1 இருந்தால் 2 into 1, இங்கே 2 இருந்தால் 2 into 2, இங்கே 3 இருந்தால் 2 into 3, N இருந்தால் 2N அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு பேட்டர்னை நம்ம ரெடி பண்ணுறோம். அப்போ இந்த பேட்டர்ன் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்ல எந்த டேர்ம்ல இருக்க நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A58 இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். A58 இப்போ n க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன்? 58. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு n க்கு பதிலா
58 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 2 into 58. ஸோ 18 2s are 8 2s are 16, remaining 1. ஸோ 116 தான் A15. அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு 58th டேர்ம் கேட்டாங்கன்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த காமனான ரூலை வச்சு. பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான காமன் ஐடியா, காமன் ரூல், காமன் பேட்டர்ன் இல்லை. அப்போ இதுவும் சீக்வன்ஸ் தான், இதுவும் சீக்வன்ஸ் தான். பட் இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம ப்ராக்ரஷன் சொல்ல முடியாது, பட் இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம ப்ராக்ரஷன் சொல்லலாம். அதாவது எல்லா சீக்வன்ஸுமே ப்ராக்ரஷனாக இருக்க முடியாது, பட் எல்லா ப்ராக்ரஷனும் சீக்வன்ஸாக இருக்க முடியும். All the sequences is not a progression, all the progression is a sequence அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராக்ரஷனுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா sequences which follow a definite pattern are called progression. சீக்வன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்தா அது பேர் என்னது? ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராக்ரஷன்ல என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, யூ கேன் ஃபைண்ட் எனி டேர்ம். அந்த காமன் ரூல், அந்த காமன் ஐடியாவை பேஸ் பண்ணி நம்ம எந்த டேர்மையுமே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் ப்ராக்ரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து சீரியஸ்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் டேர்ம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இங்கே நம்ம ப்ராக்ரஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம படிக்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் படிக்க போகிறோம். பட் ப்ராக்ரஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷன் இருக்குது. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான 3 வீடியோஸ்லையுமே அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லா சீக்வன்ஸுமே ப்ராக்ரஷன் ஆகிட முடியாது, பட் எல்லா ப்ராக்ரஷனும் சீக்வன்ஸாக தான் இருக்க முடியும். அது ஒரு பர்டிகுலர் காமன் ரூலை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.